ஆதாமும் பெருகுவான். ஆதாம் என்ன பார்த்தா பெருகிதான் இருப்பான், முளைப்பான். வசனம் தெளிவா சொல்லுது, கற்பாறை நிலத்துல முளைக்குமா. அது ஈரம் இல்லாதனால என்ன பண்ணுமா, உடனே காஞ்சி போயிடுமா. எப்படி சீக்கிரமா முளைக்குமா. எப்படி முளைக்கும் கற்பாறை நிலம்? அன்னைக்கு நான் பேசியிருந்தேன். கற்பாறை நிலத்துல விதை எப்படி முளைக்குமா, சீக்கிரமா முளைச்சி அது வேறுன்றதற்குரிய அந்த ஈரப்பதம் இல்லாதனால உடனே என்ன ஆயிடும், காஞ்சி போயிடுமா. நான் சொல்றது புரியுதா? சீக்கிரமா முளைக்குமா. அந்த மாதிரி ஆதாமுடைய உலகத்தில் சீக்கிரமா முளைப்பான். ஆதாமுடைய கலாச்சாரம் சீக்கிரமா முளைப்பான். அது கொஞ்ச நாள் பட்டு போயிடும்ன்றது என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கு தெரியாது. அதை தான் பார்ப்பான். எது பட்டு போது அதை தான் பார்த்துட்டு இருப்பான். யாரு? கிறிஸ்தவர்கள். அப்போ தவறான வழி பெருக்கு என்பது ஆண்டவருக்கு விரோதமா செய்யற சதி. அது ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல அவமதிக்கிறோம். கடவுளை அவமதிப்பதற்கு அடையாளம் தான் தவறான வழி ஆசீர்வாதம். ஆதாமின் வழி ஆசீர்வாதம் இயேசுவின் ரத்தத்தை அவமதிப்பதற்கு சமானம். தவறான வழியில பெருக்கம் அடையவே கூடாது. தவறான வழியில இருக்க முடியாது. துன்மார்க்கும் விரும்பக்காரியம் வரணும்னு அர்த்தம். துன்மார்க்க அவன் நன்மையும் விரும்புவான், தீமையும் விரும்புவான். நீதிமான் அப்படி கிடையாது. அவன் நன்மையை மட்டும்தான் விரும்புவான். எது தேவையோ அதை மட்டும் விரும்புவான். பிதாவின் சித்தம் எதுவும் அதை மட்டும் தான் விரும்புவான் நீதிமான். ஆனா துன்மார்க்கம் அப்படி கிடையாது. ஏன்னா அவன் சிந்த அடிமைத்தனத்தில் இருக்கும். அவன் சிந்த எப்படி இருக்கும், அடிமைத்தனத்துல இருக்கும். அவனுடைய ஆத்மா அடிமைத்தனத்துல இருக்கும். ஆத்மாவோட உயிர் இருக்காது. அதனாலதான் துன்மார்க்கம் பாத்தீங்க அப்படின்னா அவன் எதுக்கும் என்ன பண்ணுவான், விரும்புவான். திடீர்னு நல்லா விரும்புவான், திடீர்னு பார்த்தா அவன் வாழ்க்கை தீமையாயிடும். அதனால ஈஸியா அவனை பிசாசு என்ன பண்ணுவான், கவுத்துடும். ஈஸியா அவனுடைய கலாச்சாரம், ஆதாமின் கலாச்சாரம் கவுத்து விட்டுரும். ஆனா நீதிமான் ஆதாமின் கலாச்சாரத்தை விழுங்கிடும். ஏன்னா அவனுக்குள்ள ஜீவன் இருக்கு. அல்லேலூயா.